மேலுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் வலிப்பு வரும். ஆனால் பெண்கள் வந்து சில மருந்துகளை சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரக்ஸ்னால இந்த சைட் எஃபெக்ட் குழந்தைக்கோ அவங்களுக்கோ வரக்கூடாது. அதனால் பெண்களுக்குன்னு வலிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் நிறைய இருக்குது, அது மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி வலிப்பு இருக்கிறீங்க நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். நைட் டியூட்டி மட்டும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலில் போகும்போது, இல்லை மிஷினரி ஒர்க்ஸ் பண்ணும்போது, இல்லை ஹைட்டில் போகும்போதெல்லாம் கூட ஒரு ஆள் வச்சுக்கிறது நல்லது. நான் டாக்டர் வேதநாயகம், நரம்பியல் மருத்துவ நிபுணர், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து எபிலெப்சி. எபிலெப்சி அப்படின்னா வலிப்புன்னு சொல்லுவோம். வலிப்பு அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம காமனா யூஸ் பண்ற வார்த்தை. அது இங்கிலீஷ்ல எபிலெப்சின்னு சொல்லுவோம், சீசர்னு சொல்லுவோம். சீசர் அப்படின்னா ஏதோ ஒரு டைம் வருது. வலிப்பு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ப்ரொவோக் பண்ணாமே வர்றது வலிப்பு வியாதி அப்படின்னு சொல்லுவோம். வலிப்பு எதனால வருது அப்படின்னா மூளையில தற்காலிகமா ஏற்படுற மின் தூண்டல் தான் வலிப்புன்னு சொல்லுவோம். மூளையில ஒரு பகுதியில மட்டும் கரண்ட் ஜாஸ்தி ஓடும் பொழுது அந்த பகுதிக்கான நரம்பு செல்ஸ்ல ஆக்டிவேட் ஆகி வலிப்பா வெளிப்படும். ஸோ யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம், கைகால் உதறி பார்த்துருப்போம், நாக்கை கடிச்சு பார்த்துருப்போம், தொண்டை கர்றன்னு சவுண்டு வந்து பார்த்துருப்போம், வாயில சலைவால வந்து பார்த்துருப்போம். இது எல்லாமே அந்த மசில்ஸ்லாம் டைட் ஆகிறதுனால வரலாம். அது ரொம்ப டைட் ஆகும்போது மூச்சு காற்று உள்ள போகாமல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. ஸோ அதனால தான் நம்ம வலிப்பு வந்த உடனடியாக நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு கழிச்சு படுக்க வச்சிடணும். வாயில் எதுவும் போடக்கூடாது, கையை வெளில விடக்கூடாது. நாக்கு கடிக்காமல் இருக்கிறது நம்ம இது செய்ய முடியாது. அந்த டைமில் ஒரு கழிச்சு படுக்க வச்சாவே போதும். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தால் நாங்கள் நாக்கு கடிக்காமல் இருக்கிறதுக்கு மவுத் கேர்னு ஒன்று இருக்குது, அது வைப்போம். அதில் ஆக்சிஜன் உள்ள போகவும் வரும். அதே மாதிரி என்டேஞ்சர்ஸ் பண்ணாது, லைஃப்பை ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து பப்ளிக்காக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வலிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக படுக்க வச்சுட்டு சுற்றி இருக்கிறவங்கள விலகி நின்றுட்டு காற்று வர மாதிரி பண்ணால் போதும். அதே மாதிரி அந்த இரும்பு கையில் வந்து இரும்பு கொடுக்கறது அதெல்லாம் தேவையில்லை. யூஸ்வலாக அந்த அடிபடாமல் பார்த்துக்கிட்டா போதும். கை உதறிட்டு இருக்கும், அது பக்கத்தில் கம்பியோ இல்லை கட்டையோ இல்லை எங்கேயாவது சவுத்துலையோ இடிச்சிக்காம ஒரு சைடாக படுக்க வச்சுருந்தா போதும். வலிப்பு வரக்கான காரணங்கள் மோஸ்ட்லி 50% மேலே வந்து ஜெனட்டிக்காக இருக்கும். ஸோ பரம்பரையாக யாருக்காவது வலிப்பு இருந்தால் நமக்கு வெளிப்படும். மீதி காரணங்கள் என்னன்னா இன்ஃபெக்ஷன் வரலாம், டியூமர் வரலாம், அப்புறம் அந்த டீமைலேஷன் சொல்லுவாங்க அதனால வரலாம். இந்த மாதிரி சில காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ வலிப்பை பற்றி நான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பெண்களுக்கு வலிப்பு வந்தால் என்ன செய்யறது அப்படின்ட்டு. யூஸ்வலாக பெண்களுக்கு வலிப்பு வர்றது வந்து மேலுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் வலிப்பு வரும். ஆனால் பெண்கள் வந்து சில மருந்துகளை சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரக்ஸ்னால இந்த சைட் எஃபெக்ட் குழந்தைக்கோ அவங்களுக்கோ வரக்கூடாது. அதனால் பெண்களுக்கு வலிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் நிறைய இருக்குது, அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அவங்க பயப்பட தேவையில்லை. அவங்க நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம், நார்மலாக கல்யாணம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நார்மலாகவே குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் ரெகுலராக மெடிசன் சாப்பிடணும். அப்போ தான் திரும்ப வலிப்பு வராமல் இருக்கும், உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும். வலிப்பு வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா தூக்கம் கெடக்கூடாது, மாத்திரை ரெகுலராக சாப்பிடணும். அப்புறம் வலிப்பு இருக்கிறவங்க பாக்கெட்டில் ஒரு வலிப்பு கார்டை வச்சுக்கலாம். அந்த கார்டை பார்த்தீங்க சப்போஸ் அக்கம்பனிங் பர்சன்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த கார்டை பார்த்தா இவருக்கு வலிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கான ரெமெடிஸ் உடனே பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வலிப்புக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்குது, அந்த மிடா ஸ்ப்ரேன்னு ஒன்று சொல்லுவோம், அந்த பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ வலிப்பு வர மாதிரி தெரிஞ்சால் அவங்களே எடுத்து அடிச்சுப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த வலிப்பு ஸ்ப்ரே அந்த அடிச்சுடுவாங்க. திருப்பி அது வலிப்பு வராமல் தடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பார்த்துக்கலாம். மெயினாக தூக்கம் விடக்கூடாது, ட்ரக்ஸை ரெகுலராக சாப்பிடணும். ட்ரக்ஸை ஸ்கிப் பண்ணாவே திருப்பி ஃபிட்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வலிப்பு இருக்கிறீங்க நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். நைட் டியூட்டி மட்டும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலில் போகும்போது, இல்லை மிஷினரி ஒர்க்ஸ் பண்ணும்போது, இல்லை ஹைட்டில் போகும்போதெல்லாம் கூட ஒரு ஆள் வச்சுக்கிறது நல்லது. யூஸ்வலாக மாத்திரை போடும்போது ஃபிட்ஸ் வராது, இருந்தாலும் நம்ம டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும். மற்றபடி அவங்க நார்மல் லைஃப்பை மற்றவங்க போலவே வாழலாம்.